பார்க்குறது எஸ்டி கொரியரோட ட்ராக்கிங்க. இந்த நம்பருக்கு பாருங்கள் 6407382024. இது வந்து ஏர்வே பில் நம்பர் சொல்லுவாங்க. இந்த நம்பர் வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணணும். நம்ம எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறது பார்ப்போம். கூகுளில் போயிட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் போட்டிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போகும். இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுங்க stcourier.comனு. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த நம்பரை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் என்ட்ரி ஏடபிள்யூபி நம்பருக்கு. அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதாவது எங்கே இருக்குது ட்ராக்கிங்கு, எந்த ஊரில் இருக்குது, என்ன கொரியர் சர்வீஸ்லாம் இருக்குது, அதில் எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன சர்வீஸுங்கிறத காட்டும். நான் சர்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டெலிவர்டுன்னு காட்டியிருக்குது. எங்கன்னா நங்கநல்லூர். ஸோ அந்த ஏரியாவுக்கு டெலிவரி ஆகிருக்குது. இது வந்து டெலிவரோட ஸ்டேட்டஸ். ஸோ இது எங்கன்னா பாண்டிச்சேரி டு நங்கநல்லூருக்கு டெலிவரி ஆகிருக்குது. என்னைக்குன்னா 28லேருந்து 29 3:45 டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிறது காட்டுது. முன்னால் எப்படின்னா இந்த டெலிவர்டுன்னு கீழே ஊர் பேருக்கு பாருங்கள், அதுக்கு கீழேயே ஃபோன் நம்பர் வரும். இப்போலாம் அந்த ஃபோன் நம்பர் அவங்க வந்து போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அதை நம்ம எப்படி ட்ராக் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த பின்கோட் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பின்கோடு எப்படி செக் பண்ணி எங்களோட இப்போ டெலிவரி ஆகலை, அது எங்கேயோ இருக்குது, அது ஃபோன் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லித்தரேன். உங்களுக்கு இதில் வந்து எஸ்டி கொரியர் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து 2 இருக்கா. இதுதான் ட்ராக்கிங் செக் பண்ணுறதுக்கு. இது வந்து பின்கோட் லொக்கேட்டர் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு பின்கோடை டைப் பண்ணுங்கள். இந்த ஏரியாவோட பின்கோடு, அதாவது உங்கள் அட்ரஸில் ஒரு பின்கோடு வச்சுருப்பீங்க இல்லையா, உங்கள் அட்ரஸ் அப்படின்னா அந்த அட்ரஸோட பின்கோடு. இப்போ நான் உங்களோட பின்கோடை செக் பண்ணுறேன். இப்போ சர்ச் கொடுக்குறேன். இப்போ சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாலலாம் அவங்களோட சர்வீஸ் இருக்குதுன்னு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நங்கநல்லூரில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் இருக்குது. அதுக்கடுத்தது இது எங்கெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சர்வீஸ் வந்து காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா சன் என்டர்பிரைஸ் ரெண்டுமே வேறு வேறு அட்ரஸ்ஸு, பட் ஒரே கம்யூனிகேஷன் தான். அதாவது ஒரே பிரான்ச்சில் வந்து நேம் எடுத்திருப்பாங்க, பட் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கும். இது டெலிவரி எஸ்னா எஸ் இருக்குது. ஸோ நான் டெலிவரி லொக்கேஷன்னா அப்படி கிடையாது. இது டெலிவரி ஆகனால எஸ்ன்னு போட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. இதில் வந்து கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். இது வந்து எப்படின்னா எஸ்டி கொரியரில் பின்கோட் லொக்கேட்டரில் போய் நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இப்போ வந்து ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே இருக்குது. முன்னால் மாதிரி கிடையாது. இப்போ இதில் தான் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் போய் செக் பண்ணுறது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ்டி கொரியர் பின்கோடு எப்படி பார்க்குறது, ஃபோன் நம்பர் யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு அடிக்கடி கேட்பீங்க. ஸோ இந்த இதை